ஏதோ ஒரு தவிர்க்க முடியாத காரணத்தினால நம்ம பெற்றவர்களை நம்மளால சரியா பார்த்து கொள்ள முடியாத பட்சத்துல அவங்க இறந்து போனா எவ்வளவு கில்ட்டா இருக்கும். அந்த மாதிரி ஒரு கில்ட் ஃபீலோட தான் எனக்கு ஒரு கிளையண்ட் வந்தாங்க சைனாலேருந்து. ஆக்சுவலி இவங்களை என்னோட இன்னொரு கிளையண்ட் ரெக்கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோவிட் டைமில் இவங்க அம்மா கேன்சரில் பாதிக்கப்பட்ட ஒரு காலகட்டம். 15 வருட காலமாக கேன்சரில் பாதிக்கப்பட்டிருந்தாங்க. கோவிட் டைமில் இவங்க சைனாவில் இருக்கிறப்ப என்ன ஆயிடுச்சுன்னா, ஹாஸ்பிட்டலுக்கு போக முடியல இவங்களால். அந்த கோவிட் டைமில் தான் இவங்க ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த டைமில் அம்மாவும் நோய் வாய்ப்பட அம்மா இறக்குற ஒரு சூழ்நிலை. 2 வருட காலமாக அதை அவங்களால ஓவர் கம் பண்ணவே முடியலை. அதுக்கப்புறம் ஒரு உறவை சந்திக்கிறாங்க. அவங்க கூட அவங்களால வாழ முடியல. நிறைய பிரச்சனைகள், நிறைய இஷ்யூஸ் இதோடையே இருந்தாங்க. ஸோ அவங்களோட ஃப்ரெண்டு இங்கே மலேசியாவில் என்கிட்ட சக்கராரி அலைன்மெண்ட் தெரப்பி எடுத்து போக அதோட எஃபெக்டிவ்னஸ் எப்படி இருக்குது, அந்த இமோஷனல் ரிலீஸ் எப்படி இருந்துச்சு அதெல்லாம் அவங்க சொல்லவும் இவங்களும் வந்தாங்க, நம்மளை பார்த்தாங்க. அதோடைய ஃபீட்பேக் தான் நான் உங்களுக்கு இப்போ அனுப்பியிருக்கேன். பாருங்கள், இந்த மாதிரி விஷயங்கள் மன ரீதியான விஷயங்கள், உடல் ரீதியான விஷயங்கள் மட்டும் இல்லை, மன ரீதியான விஷயங்களை நீங்கள் எதிர்நோக்குறீங்க, உங்களுக்கு ஒரு உதவி தேவைப்படுது அப்படின்னா கண்டிப்பாக எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். நான் வேறு எங்கேயுமே இல்லைங்க, இங்கே ரிம்பாயு தெலுங்கு பங்களி மகாராங்கில் தான் நம்ம இருக்கோம். கான்டாக்ட் பண்ணுங்கள். மேபி நான் உங்களுக்கு உதவ முடியும்.